என்ன? தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள தரமானவர்களாக மாற்றிக்கொள்வதே ஆராதனை. ரொம்ப சிம்பிள். ஆனால் சபை கூடி வருவதை ஆராதனை என்கிறோம். தப்பா? வேதம் தேவ சித்தத்தின்படி நடப்பதையே ஆராதனையாக கூறுகிறது. ஆபிரகாம் தேவன் சொன்னார் என்று ஈசாக்கை பலியிடச் சென்றதை ஆராதனையாக சொல்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, ஆதியாகமம் 22:5, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமாய் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்கிறான். தொழுது கொண்டு முதலாக பைபிள்ல சொல்லப்படுகிற வார்த்தை தொழுது கொண்டு. அதுக்கு முன்னாடி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் ஆராதனைன்னு சொல்லல. ஆராதனை தேவனுடைய ஆளுமையை நம்மேல் ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது. ஆராதிக்கிறவன் தான் தேவ அரசாங்கத்திற்கு உட்பட்டவன் என்று அறிவிக்கிறான். 2 அரசாங்கம் இருக்கு, மனுஷ அரசாங்கம், தேவனுடைய அரசாங்கம்னு. தேவனுடைய அரசாங்கத்துக்கு நம்ம உட்பட்டிருக்கோம் அப்படின்றதான் ஆராதனையுடைய அடையாளம். பரலோகம் என்பது தேவனுடைய ராஜ்யம். அங்க தேவன் ஒருவர் தான் ராஜா. மற்ற எல்லோருக்கும் அவர் சொல்வதை செய்வதே கடமை. இதுதான் அங்க ஆராதனை. பரலோகத்திலையும் இப்படிதான் இருக்கும். அவர் சொல்றதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கணும். அதான் அங்க ஆராதனை. வேதம் அவர்களை தேவர்கள் என்று சொல்லுகிறது. சுயமாக அவர்கள் செய்யப்பட மாட்டார்கள். தேவர்கள் என்று குறிப்பிடுவதற்காக, எதற்காக என்றால் பலவித அதிகாரங்களையும் வரங்களையும் தந்து அவர்களை கௌரவப்படுத்துகிறார். இதனால் இவர்கள் அடிமையை காட்டிலும் சிறந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யணும்னா நம்ம அடிமை தானே நம்ம நினைக்கிறோம். இல்ல, அது தேவர்கள் என்ற ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு நிப்பாட்டது. தேவ வசனத்தை பெறுகிற நாம் அனைவரும் தேவர்களேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோவான் 10:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்கிறார். இந்த உலகம் தேவ அரசாங்கம் இந்த உலகத்துல இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா யாரும் அதுக்கு கட்டுப்பட்டு இல்ல. அவருக்கு கட்டுப்பட்டிருக்கவங்க தான் ஆராதிக்கிறாங்க. அவர் இஷ்டப்படி நடக்காதவங்க எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பேர் என்ன? துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 48:22. அவங்க பாவம் செய்யலாம், எது செஞ்சாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 48:22. இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றினால் போதும், அவ்வளவுதான். மகிமை அடைவோம். அதற்கு கூலி என்ன? மகிமை. நம் பொறுப்புகளை ஆவியினால் அறியலாம். அது புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பலவித பொறுப்புகள் இருக்கு. தேவனுடைய ஆழங்களையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், நம்மேல் திருப்தி கொள்கிறாரா, ஏமாற்றம் அடைகிறாரா என்றெல்லாம் தேவ ஆவியினால் தான் நாம் அறிய முடியும். அவரை திருப்திப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? அவரை திருப்திப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆவியினால் அறியலாம். இதுதான் ஆராதனை. அவருக்கும் நமக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்குது. நாம் நினைக்கிறது என்ன, அவர் நம்ம குறித்து என்ன நினைக்கிறாரு, நாம என்ன செஞ்சா அவருக்கு திருப்திப்படுத்துவாரு அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஆராதனை. அவருக்கும் நம்மளுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு உண்டாகுது. அவர் பார்வையில் நம் தரத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொள்கிறோம், அவரை திருப்திப்படுத்துகிறோம். அப்படியானால் ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமையில் நடப்பதும் அல்ல, வாரமுறை ஒரு முறை நடப்பதும் அல்ல, அந்தரங்கத்தில் எப்போதும் நடப்பது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்றாரே இயேசு, அது இதுதான். யோவான் 4:21. அதற்கு ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு யோவான் 4:21. ஆராதனை என்பது தேவன் ஏற்றுக்கொள்ளும் தரமானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதே. இதற்கு ஆவியானவர் உதவி வேண்டும் இல்லையா? 2வது தேவ வார்த்தையும் வேணும். 2 இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆவியானவர் தான் நம் தரத்தை தேவ வார்த்தை கொண்டு
எடுத்து காண்பிப்பார். நீ இந்த தரத்துல தான்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி காண்பிப்பார். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அவர் நம் அந்தரங்கத்தை சரியாக அறிந்திருப்பதால் கற்பனைகள் உடன்படிக்கையை கொண்டு எடை போட்டு காட்டுவார். எப்படி காட்டுவார்? கற்பனையும் உடன்படிக்கை முன்னாடி எப்படி இருக்க. இதற்கு இயேசுவின் கற்பனைகளும் உடன்படிக்கையும் குறித்த சரியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்படிதான் அவர் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறோம். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே வரோம். 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கும் போது அவங்க கொடுக்குற பாடத்தை வாங்கி படிக்கிறோம். அதை தேறினவங்களா இருக்கோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பரீட்சை எழுத சொல்றாங்க. அதில் தேறின பிறகு 2ஆம் கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. மேற்கொண்டு அதிகமான அறிவு தராங்க. 3ஆம் கிளாஸ்ல இன்னும் அதிகமான அறிவு. 4, 5, 6, 7, 8 இப்படியே போக போக PhD வரைக்கும் அறிவு பெருகுது. இதே போலதான் ஆவியானவரை நம்மளுக்கு கற்பனைகள் உடன்படிக்கையை நம்மளுக்கு குறித்து சொல்லி தந்துகிட்டே இருக்கிறார். இதை நம்ம கடைபிடிக்க நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயருது. இது இல்லாமல் ஆராதனை என்று அவரை பாடி துதிப்பதால் ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை. இது முன்னேற்றம், அதுல ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை இருட்டாகவே இருக்கும். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவை பெற்றிருந்தும் ஞானமில்லாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். அவர்களால் தங்கள் தரம் இன்னதென்று அறியவில்லை. எந்த கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னு கூட தெரியாது. என்ன அளவு முன்னேறி இருக்கோம் தெரியாது. அப்படியே மேல்போக்கா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியானால் சத்திய அறிவு அவசியம் இல்லையா? அது இல்லாமல் விடுதலை கிடையாது. பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும் சத்தியத்தை குறித்த அறிவில்லாவிட்டால் பரிசுத்தாவியும் செயல்பட முடியாது. எந்த ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாங்க, புஸ்தமே இல்லாம இருந்தாக்கா என்ன செய்ய முடியும்? அவனால ஒரு வாழ்க்கையில படிப்புல முன்னேற முடியாது. நம் தரம் என்பதை பரிசுத்தாவி சத்தியத்தை கொண்டுதான் நமக்கு சுட்டி காட்ட முடியும். பாக்கியவான்கள் என 9 தரத்தை நிர்ணயித்து இருக்கிறார். மத்தேயு 5 படிச்சா தெரியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், சாந்தம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், நீதி மேல் பரிசுத்தம் உள்ளவர்கள். இதெல்லாம் ஒரு தரம். பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாக்கியவான் என்ன அர்த்தம்? தமிழ்ல தரமானவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தரமானவர்கள், சாந்தம் உள்ளவர்கள் தரமானவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் தரமானவர்கள், நீதியின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்கள் தரமானவர்கள். இப்படியே நம்முடைய தரம் உயரணும். இவைகளில் ஏதாகிலும் ஒன்றில் குறை இருக்குமானால் நம் ஜீவியம் இருளில் தான் இருக்கும். காணிக்கை பெற்று சபையை கட்டி அதை பல கோடிகளுக்கு விற்று லாபம் பார்க்கிற பாஸ்டர்களை பற்றி கேள்விப்படுகிறேன். அறியாமைதான் காரணம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு எச்சரித்த வார்த்தையை அறியவில்லை. அறியாதால் தான் அப்படி செய்யறாங்க. 2 எஜமான், உலகம், பணம். இது ஒரு எஜமான். பிசாசை எஜமான் பைபிள் சொல்லவே இல்லை. பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. இன்னொன்னுக்கு அதிகாரம் இருக்கு. என்னது? பணத்துக்கு அதிகாரம் இருக்கு. உலக பொருளுக்கு நம்ம மேல அதிகாரம் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருக்கு. இதான் 2 எஜமான். வேதம் வாசித்தும் பிரசங்கித்தும் உலக பொருளையே அவர்கள் ஆராதிக்கின்றனர். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன செய்யறாங்க? இயேசு ஆராதிக்கல. புரியுதுங்களா? ஆராதனை எங்க போயிடுச்சு? உலக பொருளை தான் ஆராதிக்கிறாங்க. அதனால தான் எல்லா தப்பும் நடக்குது. தங்களுடைய தரத்தை சரியாக நிர்ணயிக்க முடியாததால் கெட்டு போகிறார்கள். நான் இப்படி கெட்டு போயிருக்கேனே அப்படின்னு தெரியல. வசனம் என்ன சொல்லுது? ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை கனம் பண்ணுவான், ஒருவனை அலட்சியம் பண்ணி இன்னொருவனை ஆராதிப்பான். 2 எஜமான்கள் இருக்கிறாங்க. ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை ஆராதிப்பான். ஆனா எதை ஆராதிக்க? உலக பொருளை தான் ஆராதிக்கிறாங்க, பணத்தை தான் ஆராதிக்கிறாங்க. அது பயங்கர சக்தி வாய்ந்தது, நம்மளை ஆட்டி படைக்குது. சத்தியத்தை அறிவில்லாமல் பாஸ்டர்களின் நிலையே இதுவென்றால் விசுவாசிகளின் நிலை மிக பரிதாபம் தான். இன்னும் பண ஆசை உடையவங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வாழ்க்கையை தரமாக்கலாம். அவங்களுக்கு முன்ன பணம் தான் தரம். தரமான வாழ்க்கையை தேவனுக்கு முன் நிலைப்படுத்துவதே ஆராதனை என்றால் தன்னை அனுதினமும் பார்க்கிற கண்கள் வேண்டும் இல்லையா? வசனத்தின்படி கற்பனைகளின்படி நம்ம பார்க்கணும். இயேசு நம்மளுக்கு கற்பனைகளை கொடுத்திருக்காரு. கற்பனைகள் சிறிதான ஒன்றையும் மீறாமல் நடக்கிறானா என்பது காண்பது அவசியம். மத்தேயு 5:19 சொல்றாரு. ரொம்ப அழகான வார்த்தை. யாரும் கவனிக்கல இந்த சரி, அதிகமா யாரும் அதை பிரசங்கித்தது இல்லை. ஆனா நான் சொல்றேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை ஆகிலும் மீறி, எல்லாத்தையும் கை கொண்டிருக்க சின்ன ஒன்றை மீறிட்டேன். அவ்விதமாய் மனுஷர்களுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். ஆனா பரலோகத்துக்கு வருவான், ஆனா சிறியவன். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாக எண்ணப்படுவான். சரியா? அப்போ எல்லா கற்பனையின்படி நம்ம நின்னாதான் பரலோக ராஜ்யம். அது வேற. ஆனா சிறிதும் மீறாம இருந்தோம்னா பரலோகத்தில் பெரியவன், மீறிட்டா சின்னவன். அப்போ பரலோகத்தில் பெரியவனும் இருக்கான், சிறியவனும் இருக்கான். மீறினவன் சின்னவன், அதை கை கொள்ளாதவன் அம்போ.
அவ்வளவுதான். அங்க பரலோகத்துக்கே வர முடியாது. அப்போ கற்பனைகளை கடவுள் கொடுத்திருக்காரு, கற்பனைகளே அறியாம இருக்கிறோம். இது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆரம்பத்தில் கற்பனைகளின்படி நிலைநிற்க பழகிவிட்டால் போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போதுதான் ஏ பி ஆ இ ஓ அப்படின்னு எழுத கஷ்டமா இருக்கும். ஆனா 5ஆம் கிளாஸ்ல எழுதுவோம். கணக்கு போட கஷ்டமா இருக்கும் 5ஆம் கிளாஸ்ல. 10ஆம் கிளாஸ்ல ஈஸியா கணக்கு எல்லாத்தையும் போடுவோம் இல்லையா? அது மாதிரி கற்பனைகள்ல வளர வளர அது நம்முடைய சுவாபமாகி விடுது. சாந்தமா இருக்கிறது நம்முடைய சுவாபமாகி விடுது. ஆவியில எளிமையா இருக்கிறது சுவாபமாகி விடுது. சகல கற்பனைகளும் நம் புறங்கையை பார்ப்பது போல நம் இயல்பாகிவிடும். மீறி நடக்க முடியாது. பாருங்க, இதுதாங்க ஆராதனை. நீங்க டெய்லி அவர் கற்பனைகளின்படியும் உடன்படிக்கைப்படி நடக்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அதை மனக்கண்கள் திறந்திருந்தாலே போதும். அனுதினமும் அவர் ஆராதிக்கிறீங்க. எப்படி சோதிக்கப்பட்டாலும் நிலையான வாழ்க்கையை கற்பாறையின் மேல் ஒருவன் கட்டலாம். அப்போ சோதனைன்றது நிச்சயம் உண்டு. சரியா? ஸ்கூலுக்கு போனா ஒவ்வொரு வருஷமும் நம்மளை சோதிச்சு பார்ப்பாங்க. சொல்லி கொடுத்துருக்கிறதுல எந்த அளவு தேறி இருக்கான்னு சோதிச்சு பார்ப்பாங்க. அது ஒரு பொருட்டாகவே இருக்காது. நான் இல்லை என்பதை அனுதின அனுபவமாக அவன் வைத்திருக்கிறான். அனுதினமும் பரிஸ்தாவில் குதித்தால்தான் ஆராதனை என்பதெல்லாம் மூட நம்பிக்கை. ஒரு முறை பரிஸ்தாவி பெற்றால் போதும், அவனுக்குள் பரிஸ்தாவி இருந்து கொண்டே இருக்கும். மேலும் அபிஷேகம் பெற்றால்தான் பரிஸ்தாவி அவனிடம் செயல்படுவது என்பதெல்லாம் அபத்தம். அபிஷேகம் பெறாதவனும் கற்பனையின்படி நடக்கிற அறிவிருந்தால் பரிஸ்தாவில் நிறைந்திருப்பான். அவனே ஆவியானா நடத்திட்டு தான் இருப்பாரு. அவனுக்கும் போதிச்சுட்டு தான் இருப்பாரு. கற்பனைகளின்படி நடக்க சொல்லி தந்துட்டு தான் இருக்காரு. எப்போதும் பரிஸ்தாவில் நிறைந்திருக்க வசனத்திற்கு உண்மை அவசியம். முட்டி போட்டு குதிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லல. உண்மை அந்த கத்துக்கிட்டதுக்கு நீ உண்மையா இருந்தாலே போதும். எப்போது பரிஸ்தாவில் நிறைஞ்சிருக்கலாம். அபிஷேகம் முக்கியமில்லை இப்படிதான் போதிக்கிறது நிறைய பேரை கோவப்படுத்தும். ஆனா இது உண்மை. சரியா? சத்திய அறிவு முக்கியம். யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும். அங்க உண்மை வருது. தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படியா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவங்களும் ஆண்டவர் ஏத்துக்கிறார், மற்றவங்கள ஏத்துக்கடல. உண்மையாய் தொழுது கொள்கிறவங்க ஆவியோடு. ஆவின்னு பரிஸ்தாவி இல்ல, தெளிந்த அறிவு. பரிஸ்தாவி உங்களுக்குள்ள இருக்குன்னா என்ன இருக்கும்? தெளிந்த அறிவு இருக்கும். பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு இருக்கும். அபிஷேக அனுபவம் பெற்றும் அசுத்தாவில் நிறைந்திருக்கிறவர்கள் அநேகம். இது உண்மைங்க. நான் பார்த்திருக்கேன். நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற நம்பி நடக்கிறவர்கள் ஜெயமாக உடன்படிக்கையின்படி நடக்கிறார்கள். அவங்க எப்போது பரிசால் நிறைஞ்சிருப்பாங்க. எங்கு பரிஸ்தாவி உண்டோ அதான் அடையாளம். அங்கு மன தெளிவும் மாம்சத்தின் மேல் ஜெயமும் உண்டாகி இருக்கும். சரியா? இது தெளிவா உங்களுக்கு பிரிச்சு காண்பிக்கிறேன். அபிஷேகிப்பது தேவன். வசனத்தை விசுவாசிக்கிற எவனையும் பரிஸ்தாவியால் நிரப்ப அவரால் முடியும். எப்படிப்பட்ட பாவியும் பரிஸ்தாவியால் நிரப்பிடுவார். அந்நிய பாஷை பெற்றால்தான் அபிஷேகம் என்பதெல்லாம் குருட்டாட்டமான உளறல்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இவ்வாறாக அபிஷேகம் பெற்ற ஒருவனாவது, அதாவது பெற்று அந்நிய பாஷை பேசுற ஒருவனாவது மாம்சத்திலிருந்து விடுதலையானவன் ஏன் இல்லை? இப்படி ஒரு கேள்வி கேட்காதனால்தான் அவன் இப்படிலாம் உபதேசம் வருது. சத்திய அறிவினால் தான் விடுதலை கிடைக்குமே என்று அபிஷேகத்தை ஆராதிப்பதால் அதை போய் ஆராதிக்கிறாங்க. எவ்வித விடுதலையும் கிடைக்காது. உடன்படிக்கையை தான் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் உடன்படிக்கை பெட்டியின் மேல் அமர்ந்திருப்பதாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே அன்றி வேற எதையும் ஆராதனைக்கு தகுந்ததாக ஆக்க முடியாது என்று ஆக்கிவிட்டார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்பதுதான் உடன்படிக்கை. தேவனோடு நமக்கும் உடன்படிக்கை இருக்கு. யாரோடும் உடன்படிக்கை செய்யாமல் தேவன் பழக மாட்டார். இதை கவனிச்சு பாருங்கய்யா. நம்மோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறான்றதான் உடன்படிக்கை. அதை நீங்க தேவன் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ஞானஸ்நானத்தின் மூலமா. அதை மறந்துட்டோம், தூக்கி போட்டோம். உடன்படிக்கை நம் மாம்சத்தையும் அதன் ஆசை செயலையும் அழிக்கும். நான் இல்லைன்றதுனால மாம்சத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கு, நம்மளோட ஆசைகளையும் அழிக்குது. அதை நீங்க கை கொண்டீங்கன்னாக்கா இன்று உடன்படிக்கை பெட்டிக்குள் மோசையின் பிரமாணத்திற்கு பதில், மோசையின் பிரமாணம் என்ன? 10 கட்டளைகள், இயேசுவின் கற்பனைகள் இருக்கிறது. மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இயேசுவின் கற்பனைகள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பைபிள் சொல்லுது? ஒன்னு கற்பனைகள் எழுதப்பட்ட பலகை. எபிரேயர் 8:10 சொல்லிருக்கு, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து.
அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அந்த உடன்படிக்கையின்படி நடக்கிறதுனால அவர் நமக்கு தேவன். நடக்காவிட்டா நாம் அவர் ஜனம் இல்லை. தெளிவா பைபிள் தெளிவா சொல்லுது. அதனால அவர் நம்மளுக்கு இதயத்தில் எழுதுவேன்னு 10ஆம் கிளாஸ் படிக்கிறோம். எனக்கு கூட்டல் கழித்தல் தெரியும், வகுத்தல் மனப்பாடமா இருக்கும், அல்ஜிப்ரா தெரியும், A² B² எல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்முடைய இயல்பா இருக்கு, ஸ்கூல்ல சொல்லி தந்துடுறாங்க. அதே மாதிரி தேவனும் நம்முடைய இதயத்தில் எழுதிடுறாரு. அது நம்முடைய இயல்பா மாறிடுது. 2வது கற்பனைகள் எழுதப்பட்ட பலகை இருக்கும். 2வது சத்திய அறிவு, அதாவது ஆரோனுடைய பூத்து போன கோல். அது ஒரு எல்லாருடைய கோலும் பூத்துக்காது. அதுடைய ஒரு கதை இருக்கு. எல்லாரும் நானும் பிரதான ஆசிரியனா இருப்பேன்னு போட்டிக்கு வருவாங்க. அப்போ இது ஆண்டவர் வைப்பார், யாருடைய கோல் பூக்குதோ அவன் தான் பிரதான ஆசாரியன்னு சொல்லுவாரு. எல்லாரும் கையில கோல் எடுத்துட்டு வருவாங்க. ஆரோனுடைய கோலும் கொடுப்பாங்க. அதை பெட்டியில வச்சிருக்கும் போது ஆரோனுடைய கோல் மட்டும்தான் பூத்து அதுல இருந்து மாதுளம்பழம் உண்டாயிருக்கும். மறுநாள் பார்க்கும்போது சத்திய அறிவு இருந்தா நமக்குள்ளேயும் பூத்து இருக்கும். புது மறுரூப மாற்றம், மன மாற்றம் உண்டாயிருக்கும், பரிசுத்தம் உண்டாயிருக்கும், தேவனுக்கு ஒப்பான பரிசுத்தம் உண்டாயிருக்கும், நீதி குறித்த அறிவு இருக்கும், நற்குணங்கள் எல்லாமே பெருகி இருக்கும். அது பெருகாட்டினா தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு எப்போதும் சத்திய அறிவு இருந்தா அது எல்லாத்திலிருந்து உங்களை விடுதலாக்கிட்டே இருக்கும். அதான் சத்திய அறிவு தான். 1 கற்பனைகள் எழுதப்பட்ட பலகை, 2வது சத்திய அறிவு. என்ன சொல்லுது சத்திய அறிவு? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதான். பழைய மனுஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன், அறிஞ்சுக்கிட்டேன். பாவ சரீரம் ஒழிஞ்சு போச்சுன்னு அறிஞ்சுக்கிட்டேன். இனி நான் பாவி இல்லை, என்னால பாவம் செய்ய முடியாது. இதுதான் நம்மளை புதுப்பிக்குது. கிறிஸ்துவின் சாயலாக கிறிஸ்துவோடு இணைச்சு உயிர்த்தெழுந்த ஜீவனை நம்மளுக்குள்ள கொண்டு வருது. இதுதான் சத்திய அறிவு செய்யற வேலை. 3வது வார்த்தையினால் பிழைக்கிற மன்னா. மன்னான்றது ஒரு பெட்டியில அந்த இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதுதான் மாற்றம், அடிப்படையான மாற்றம். நம்முடைய புத்தியின்படி பிழைச்சோம்னா நாளைக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, வார்த்தையினால பிழைக்கிறது. இது ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் சொல்லித்தர. வார்த்தையினால் பிழைக்கிற மன்னா. நாளைக்கு மன்னா பெய்யுன்ற நம்பிக்கை இருக்கனால வீட்டுல ஒண்ணுமே இல்லாட்டாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்க தூங்கினாங்க. பயமே கிடையாது. விடிஞ்சா நம்மளுக்கு வெளியில போனா மன்னா கிடைக்கும்ன்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்கு இருந்துச்சு. தயவுசெய்து மியூட் பண்ணுங்க. மன்னா அவங்களுக்கு கிடைக்கின்ற உறுதி அவங்களுக்கு இருந்துச்சு. வார்த்தையினால் பிழைக்கிறாங்க. கண்டு விசுவாசிக்காம காணாம விசுவாசிக்கிறதா வார்த்தையினால் பிழைக்கிறது. வார்த்தை இப்படி சொல்லிருக்கு, தைரியமா போ. அது கேன்சர் ஆனாலும் காணாம போயிடும். எல்லா பிரச்சனையும் தான் ஆண்டவர் பாத்துக்கிறான்னு சொல்லி தூக்கி போட ஆண்டவர் பாத்துக்கிறாரே. வார்த்தையினால் பிழைக்கிறோம். இதான் உடன்படிக்கை பெட்டி. என்ன இருக்கும்? கற்பனைகள் எழுதப்பட்ட பலகை, 2வது சத்திய அறிவு, 3வது வார்த்தையினால் பிழைக்கிற மன்னா. இத்தனை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. இதுதான் நம்ம ஆராதிக்கிற இடம். கோயில்ல, சர்ச் இல்ல. இதுதான் நம்ம பலகைக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம். சத்திய அறிவை, என்ன பிரச்சனையாலும் சத்திய அறிவை எடுத்து பார்க்கிறோம். வார்த்தையினால பிழைக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியின் மேல் தான் தேவன் இருக்கிறார். மனசாட்சியை உடைத்து போட்டால் நாதி இல்லை. ஏன்னா மனசாட்சி தான் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை தொலைத்து விடுகிறோம். இனி அக்கிரமக்காரர் தான் அதன் பின் ஆண்டவரே என்று என்னை விட்டு அதன் பின் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் என்னை விட்டு அகன்று பொங்கல் என்றுதான் சொல்வார். இது மனசாட்சியை உடைச்சு போடுது. பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு தைரியமா நாளைக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு வாங்கிக்கலாம்னு போறாங்க. பயம் இல்ல, பாவத்தை குறித்த குற்ற உணர்ச்சி இல்லை. அதன் பின் இருளில் மூழ்கி விடுகிறோம். மனசாட்சி உடைந்த பின் இயேசுவின் அன்பு, பரிசுத்தம், நீதி என்பதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. நமக்கு அது சொரணே இருக்காது, ஈடுபடாது. உடன்படிக்கை பெட்டியில் மன்னா இருக்கிறது. வார்த்தையினால் பிழைப்பதால் மன்னா. எப்படி அது நமக்கு சொல்லித்தருது? தேவைகளை நிறைய வச்சிருக்காரு ஆண்டவர். அவைகளுக்காக தேவனை நம்ப ஆரம்பிக்கிறோம். அவர் உதவி செய்யறார். பிரச்சனைக்காக தேவனை தேட ஆரம்பிக்கிறோம். அவரு கண்டுபிடிக்கிறோம். அவரும் உதவி செய்யறார். அப்ப வார்த்தை நிறைவேறுது. வார்த்தையால் பிழைப்பது நம்மை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நீதிக்கு பிழைக்கிறவர்களாகவும் மாற்றி விடுகிறது. ரோமர் 8:10 இப்படி வார்த்தை சொல்லுது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்படி வார்த்தை சொல்லுது. பாவத்துக்கு நான் மரித்தவன்
சொல்லுது. நீதிக்காக பிழைக்கிறவனா மாற்றி இருக்கிறதாக வசனம் சொல்லுது. ரோமர் 8:10. இவ்வளோ தூரம் அதிசயமான வசனங்கள்லாம் பைபிள்ல இருக்கு. பாவத்துக்கு நான் மரிச்சவன், நீதிக்காக பிழைக்கிறவன். இதுதான் ஆரோனின் துளிர்க்கிற கோல். இத்தோடு நின்று விடுவதில்லை. இயேசுவின் கற்பனைகளையும் கைக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இவைகளால் விசுவாசம் உருவாகிறது. இவைகளால் விசுவாசம் செயல்படுகிறது. இவைகளை கொண்டு விசுவாசம் கற்பாரை போன்று அசையாமல் நின்று சோதனை ஜெயிக்க வைக்கிறது. இது என்னுடைய அனுபவங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுடைய அனுபவம் இதான். வார்த்தையினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை வெளியே அல்ல, நமக்குள்ளே தான் ஆராதிக்கிறோம். நம் மனசாட்சியின் மேல் தான் தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவின் கற்பனைகள் எழுதப்பட்டுள்ள இடம் நம் மனம்தான். அவரோடு சிலுவையில் இணைந்து எழுந்தோம் என்ற தரிசனமும் நம் மனதில் தான். இதனால் மறுபடி பிறந்த வாழ்க்கையை மட்டுமே நம்மிடம் எதிர்பார்க்க முடியும். வேற வாழ்க்கை இல்லை. பாவசரை ஒழிஞ்சு போயிடுச்சு. நீதிக்கு பிழைத்திருக்கிறவன். நம் தேவைகள் அனைத்தும் தேவனிடமிருந்தே வரும் என்ற நம்பிக்கையும் நம் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே மனசுல தான். இவைகள் தருகிற அறிவினாலும் உயிர்த்தெழுந்த நிச்சயத்தினாலும், நான் பழைய மனுஷன் இல்லை, அந்த நிச்சயம் தேவனை சார்ந்திருக்கிற விசுவாசத்தினாலும், எல்லாத்துக்கும் தேவனை சார்ந்திருக்கேன். தேவனை அனுதினமும் ஆராதிக்கிறோம், இடைவெளி இல்லாமல். தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டே இருந்தால்தான் தேவன் நம்மோடு இருப்பார் என்று எண்ணுவது மூட நம்பிக்கை. கற்பனைகளை காட்டிலும் கற்பனைகளை கைகொள்வதால் அவரை நேசிக்கிறோம். பரிசுத்தமும் நீதிமான வாழ்வு நமக்குள் துளிர்க்கிறது. சாவுக்கு எதுவான நம் சரீரத்தில் பரிசுத்தம், சாவுக்கு எதுவான நம் சரீரத்தில் நீதி. ஆபிரகாம் போல அனுதினமும் வார்த்தையால் பிழைக்கிறோம். அதனால வார்த்தையை நிறைய சாப்பிட்றேன். நான் நிறைய வார்த்தையினால் நிறைஞ்சிருக்கேன். அதனால என்னை எல்லா சூழ்நிலையும் வார்த்தைகள் காப்பாத்துது. உங்களுக்கு தான் இதான் வழி. வார்த்தைன்றது மண்ணா தேவன்ட்டு, அது நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு சாப்பாடாக அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு ஆவிக்குரிய சாப்பாடு அதுதான். இதனால் தேவன் நம் ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார். பயமற்ற, கவலையற்ற, இச்சையற்ற வாழ்க்கையை விசுவாசம் தருவதால் பாவங்கள் அனைத்திற்கும் முடிவு உண்டாயி. அப்பா, இதுதாங்க பெரிய விஷயம். நோவா காலத்துல மாம்சத்துக்கு முடிவு உண்டாயிட்டுன்னு தான் ஜலப்பிரயாணத்தை அனுப்புனாரு. முடிவு உண்டாகல. இங்க இப்பதான் மாம்சத்துக்கும் பாவத்துக்கும் முடிவு உண்டாயிற்று. ஜெயமுள்ள வாழ்க்கையால் தேவன் மகிமைப்படுகிறார். ஜெயிச்சாதாங்க தேவன் மகிமைப்படுவாரு. அல்லேலூயான்னு கூவி கதறினாலாம் மகிமைப்பட மாட்டார். அவர் கற்பனைகள் நம்மை தரமானவர்களாக தேவனுக்கு முன் நிறுத்துகிறது. தரமானவர்களாக எப்படி சொன்னேன்? நீதியின் மேல் பசித்தாகும், சுத்த இருதயம், சமாதானம் பண்ணுகிறவர்கள், இப்படியாப்பட்டவங்களா தான் நம்ம அவருக்கு முன்னாடி நிற்போம். பாக்கியமான குணம் எதிலும் குறை வந்தால் மனசாட்சி விழித்துக் கொள்கிறது. ஐயோ, நம்ம இறக்கம் இல்லாமல் பேசிட்டோமே, நம்மை உணர்த்துகிறது, வழி விலகாமல் காக்கிறது. மனசாட்சி சூடு கொண்ட மனசாட்சியா இருக்கு. நல் மனசாட்சி சுத்த இருதயத்தை உண்டாக்கும். சுத்த இருதயம் மாயமில்லாத விசுவாசத்தை உண்டாக்கி அன்புல பெருக பண்ணும். எவ்வளவு அழகான அமைப்பு இது. அந்தரங்க சுத்தம் எளிதாக கிடைக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம். இது எளிதா விசுவாசத்தால கிடைக்கிறது. அந்தரங்க சுத்தம் தான் தேவன் விரும்புவது. வெளியில வெள்ளை சட்டை போட்டுட்டுலாம் இருக்க அந்த சொல்லல. பாத்திரத்தினுள் சுத்தம் சமுத்திரத்தின் அலைகள் போல தொடர்ந்து நமக்குள் இருக்கிறது. அது எப்போதும் அடங்கவே அடங்காது. சுத்தம் காணாம போகவே போகாது. அலைகளும் காணாம போகாது. தேவ சுத்தம் செய்வதால் நீதியும் நதியை போல புரண்டோடுகிறது. நதினா என்ன? அது ஆழமா இருக்கும். வெளியில பார்த்தா அமைதியா இருக்கும், உள்ள பெரிய ஆழமா இருக்கும். தேவசுத்தம் செய்வதால் நீதியும் நதியை போல நமக்குள் புரண்டோடுகிறது. ஏசாயா 48:18 இப்படிதான் வசனம் சொல்லுது. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்போது கவனிங்க, உன் சமாதானம் நீதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். தெளிவா அடிச்சு சொல்றாருங்க. சமாதானம் இல்லாம இருக்கும், இப்படி இருக்கும். நீ முதல்ல என் வார்த்தையை கவனிடா, என் கற்பனைகளை கவனி. பல பிரச்சனையை சொல்லும்போது நான் அதான் சொல்லித்தரேன். கற்பனையை ஒத்து பாருங்க, அதன்படி நீங்க விலகாதபடி உங்களை காப்பாத்துங்க. இதெல்லாம் சாதாரணம். எல்லா பிரச்சனையும் சாதாரணம் ஒன்றும் இல்லை. இயேசுவை போல பிதாவை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை இது. ஆமா, இயேசுவை போல அவர் தரத்துக்கு ஈக்குவலா பிதாவை நாம் பிரியப்படுத்துறோம். உடன்படிக்கையும் கற்பனைகளும் நம்மை வழிவிலகாதபடி பாதுகாக்கின்றன. என் கற்பனைகளை அவர்கள் மனதில் எழுதி அவர் இருதயத்தில் வைப்பேன் என்றார். ஏற்கனவே அதை நான் படிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உடன்படிக்கையை செய்திருக்கிறார் என்பதால் நம்மால் மீற முடியாது. நான் ஒன்று அப்படி எழுதி நடத்துறேன், அவர் டீச் பண்றாரு. உடன்படிக்கையின்படி நடக்க தைரியம் உண்டாகிறது. சுத்த இருதயம் நல் மனசாட்சியும் இதனால் பக்க விளைவாக
பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறது. மாயமற்ற விசுவாசமும் அன்பும் தவிர்க்க முடியாத சுவாபமாகின்றன. சற்று கவனித்து பாருங்கள். இவை எதுவும் பாரமானதல்ல. அவர் சொல்லியிருக்க எதுவுமே பாரமானதல்ல. சாந்தமா இருங்க, சமாதானம் பண்ணுங்க, நீதி மேல பசித்தாகமா இருங்க. எதுவுமே பாரமானதல்ல. அனைத்தையும் ஏற்கனவே தேவன் நம்மிடம் செய்து முடித்துள்ளார். பரிசுத்தமத்தையும் செஞ்சிருக்காரு, நீதியையும் நம்மளுக்கு அவர் ஏற்கனவே நம்மகிட்ட உண்டாக்கியிருக்கார். அவர் நிறைவேற்றியுள்ளதாக நம்பிக்கையில் விசுவாசித்து நடத்துகிறோம். என்ன பரிசுத்தமாக்கியிருக்காரு, நம்ம நடக்கிறோம், பரிசுத்த பார்க்கிறோம். பழைய மனுஷனின் தன்மைகள் அனைத்தும் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அதையும் நம்பி நடக்கிறோம், காணாம போகுது. நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாக அவர் ஆக்கியதால், அவர் நம்மளை ஆக்கியிருக்கார். நம்மளை சிருஷ்டித்தவர் அவரு. நம்மளை நீதியிலும் பரிசுத்திலும் இப்ப புதுசா சிருஷ்டித்திருக்கார். அவைகள் நம் சொந்தமாகின்றன. நாம பரிசுத்தமாகுவதில்லை, நீதியாக நடப்பதும் இல்லை. எல்லாம் நம் சுவாபத்திற்கு அப்பால். நீதியும் நம்ம சுவாபத்துக்கு கிடையாது, பரிசுத்தமும் நம்முடைய சுவாபம் கிடையாது. அவர் முழுமையாக மாற்றி விட்டார். மாற்றிட்டு நம்மளுக்கு சொல்லித்தரார், இதாண்டா சத்தியம், இதான் சத்திய அறிகிற அறிவு. அதனால இதனால் நம்மை நடத்துகிறார். அதனால் அவைகளின்படி நடக்கிறோம். தேவைகளை பற்றி கவலைப்படாதிருக்கிறோம். தேவையானது தேவையான சமயம் கிடைக்கும் என்பதால் இச்சிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை, பாவம் செய்து போராட அவசியமும் இல்லை. இந்த பரிசுத்த வாழ்க்கை சிரமமான விசனமான வாழ்க்கை அல்ல. நிறைய பேர் பரிசுத்தம் சொல்லி ரொம்ப தன்னை சிரமப்படுத்திட்டு இருக்காங்க, ரொம்ப விசனப்படுத்திக்கிறாங்க. அது செய்யக்கூடாது, இங்க பார்க்க கூடாது, இது பேசக்கூடாது. நம் முயற்சியினால் உண்டானதல்ல என்பதால் சந்தோஷமாக இதை அனுபவிக்கிறோம். அனைத்தும் நம் சுகத்துக்காக தேவன் செய்கிறார். தகப்பனை போல தேவனால் உண்டானபடியால் விரும்பி அவைகளை சொந்தமாக்குகிறோம். இது தேவன் நம் மத்தியில் இருக்கிற ஏதேன் தோட்டம். இப்படிதான் இந்த உலகத்திலே இந்த ஏதேன் தோட்டம் ஆகிட்டோம். இதான் பரலோகத்து ராஜ்யம், தேவனுடைய அரசாங்கம். நாம தேவனுடைய அரசாங்கத்துல இருக்கோம். தேவன் தன்னை வீணே ஆராதியுங்கள் என சொல்லவில்லை. அழகான அவருடைய திட்டம் நம் வாழ்க்கையை பாக்கியம் நிறைந்ததாக ஆக்குகிறது. நீதியின் மேல் பசித்தாகும், ஆவியில் எளிமை, நீதி நிமித்தம் பாடுபடுவது, சுத்த இருதயம், சமாதானம் பண்ணுவது என்பன நம் அடையாளங்கள் ஆகின்றன. அடையாளங்கள்லாம் தெரியுதா? இதை பார்த்தா இதெல்லாம் இவற்றை இதான் இருக்கும். சண்டை போட மாட்டார். கொடுப்பதில் உற்சாகம், உபசரிப்பதில் உண்மை, பணிவதில் முந்திக் கொள்வது, விட்டுக் கொடுப்பதில் சந்தோஷம், விட்டுக் கொடுப்பதில் சந்தோஷம், பாடனுபவிப்பதில், வழிகளை ஏற்றுக்கொள்வதில் தயக்கமில்லா குணம், நாவடக்கம், தன்னடக்கம், சுயநலமற்ற அன்பு. இவைகள் சொல்லிக் கொடுக்காமல் நமதாகின்றன. இதுதான் இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இருந்தாக்கா இவையெல்லாம் உண்டாயிருக்கணுங்க. இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி? இதெல்லாம் நமதாகின்றன. சாந்தமும் இரக்கமும் இயல்பாகின்றன. தேவ ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம். ஒரு மனதை மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கிறோம். எல்லாரோடய ஒரு மனமா இருங்கன்னு நாமளும் கத்துக் கொடுக்கிறோம். உலக பொருளை அலட்சியம் பண்ணுகிறோம். இதுதான் முக்கியம். தேவனை ஆராதிக்கணும்னா இதுவும் நம்மகிட்ட உண்டாயிருக்கணும். உலக பொருளை அலட்சியம் செய்யணும். பணத்தை ஆராதிப்பது இல்லை. இவைதான் மெய்தேவனை அந்தரங்கத்தில் ஆராதிக்கிற விதம். சிலுவில் அறையப்பட்டு இல்லாமல் போனவனின் வாழ்க்கை இது. முறுமுறுப்பு இல்லை, குறை சொல்வது இல்லை. சுகந்த வாசனையாக இந்த நற்செயல்கள் தேவனுக்கு முன் மனுஷனுக்கு முன் எழும்பி எங்கும் நிரப்புகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள மாம்சம் என்ற திரைச்சீலை கிழிந்து போனது. நாமும் தேவனும் ஒன்றாகி விடுகிறோம். அவர் சித்தமெல்லாம் நம் சித்தம். அவருக்கு எது பிரியுமோ அது நமக்கும் பிடிக்கும். நம் இஷ்டமெல்லாம் பலிபீடத்தில் சாம்பலாகிவிட்டன. அவர் சொல்வதை செய்கிறேன், காண்பிக்கிறபடி நடக்கிறேன், நஷ்டங்களை எண்ணுவதில்லை, கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அவரோடு இணைந்திருப்பதால் அவரை பிரிவுபடுத்துவது ஒன்றே என் மன விருப்பம். நமக்கு வேறு விருப்பம் இல்லை, வேறு விருப்பம் இல்லை, வேறு விருப்பம் இல்லை. ஐயா, இருந்தாலும் அவை அப்படி ஏதேனும் விருப்பம் இருந்தாலும் அவைகளை அவர் விருப்பத்திற்கு கீழ்ப்படுத்துகிறோம். சித்தமானா கொடுங்க, இல்லாட்டா விடுங்க. நான் இல்லை என்பதால் தேவன் நம்மை ஆளுகிறார். அப்பா, நான் இல்லாம போனாதான் ஆண்டவர் ஆளுவார் ராஜாவாக. நாம சொல்றபடி அவர் செய்ய மாட்டார். அவர் சொல்லபடிதான் நாம செய்யணும். அதான் அவருக்கு ராஜா. நம் வாழ்க்கையை தனியாக வாழாமல் அவரோடு இணைந்து வாழ்வதால் அவரால் வாழ்கிறோம், அவருக்காக வாழ்கிறோம், அவர் திட்டப்படி வாழ்கிறோம். எது பாதித்தாலும் சகிக்கிறோம், அவர் காண்பிக்கிறபடி செய்கிறோம். யாரோடும் சண்டை இல்லை, சமாதானம் பலனாக கிடைக்கிறது. உண்மையும் அன்பும் நமக்கு அடையாளமாக ஆகிறது. இதாங்க அடையாளம். நம்மளுக்கு பெயர் பலகையெல்லாம் அடையாளம் கிடையாது. இந்த சர்ச்சை சேர்ந்தவன், இந்த சர்ச்சை சேர்ந்தவன். உண்மையும் அன்பும் எப்படி இருக்கும்? நமக்கு அடையாளமாகிறது. நினைத்தபடி வாழ்வதில்லை. நினையாத திசையில் வாழ்க்கை போனாலும் போகட்டும் என்கிறோம்.
அறியாத ஜனங்கள் நமக்கு நண்பர்களாகிறார்கள், உறவினர்கள் ஆகிறார்கள். அறிந்த ஜனங்கள் எதிரிகளாகி விலகி போகிறார்கள். சொந்தக்காரங்களாம் விலகி போயிடுறாங்க. தெரியாதவங்களாம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆனவங்களாம் காணாமல் போயிடுறாங்க. இது என்ன மாற்றம்? புரியவில்லை. உண்மையுள்ள விசுவாசிகளை நமக்கு சொந்தமாகி விடுகிறார்கள். தேவன் நம்மோடு பிரிக்க முடியாதபடி இணைந்திருப்பதால் எப்போதும் அவரை பிரியப்படுத்தி வாழ்கிறோமே, அதுதான் ஆராதனை. எப்போதும் மாம்சத்தை ஜெயிக்கிறோமே, அதுதான் ஆராதனை. சிலுவை சுமந்து முறுமுறுப்பில்லாமல் கஷ்டங்களை சகிக்கிறோமே, அதுதான் ஆராதனை. வீட்டையும் சொந்தங்களையும் விட்டு விலகி தேவ சித்தம் எதுவோ அதை செய்கிறோமே, அதுதான் ஆராதனை. ஒண்ணு சொல்லிட்டு வரேன். விட்டு கொடுத்து நஷ்டங்களை ஏற்றுக்கொள்வதுகிறோமே, அதுதான் ஆராதனை. நஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறோமே, அதுதான் ஆராதனை. தேவன் நமக்காக திட்டமிடுவார் என்று நம்பி திட்டம் எதுவும் இல்லாமல் வாழ்கிறோமே, அதுதான் ஆராதனை. நாளை பற்றி கவலையின்றி இருக்கிறோமே, அதுதான் ஆராதனை. நீதி நிமித்தமும் இயேசுவின் நிமித்தமும் பாட அனுபவிக்கிறோமே, அதுதான் ஆராதனை. சண்டை பிடிப்பவர்களோடு சமாதானமாக போகிறோமே. எப்படி? சண்டை பிடிப்பவர்களோடு சமாதானமாய், அவன் சண்டை போட்டாலும் விட்டு கொடுத்துட்டு சமாதானமா போறோமே, அதுதான் ஆராதனை. உலக பொருள்களை நேசிக்காமல் இருக்கிறோமே, ஐயோ நேசிக்காமல் ஏங்காமல் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படாமல் இருக்கிறதுல திருப்தியாக, அதான் உலக பொருளை நேசிக்காமல் இருக்கிறோமே, அதுதான் ஆராதனை. பிறரை நியாயந்திருக்காமல் ஆசீர்வதிக்கிறோமே, அதுதான் ஆராதனை. மற்றவங்களை பார்த்து குறை பேசாம இருக்கிறோமே, அதுதான் ஆராதனை. வருவது வராட்டும் என்று எதிர்காலத்தை குறித்து திட்டமில்லாமல் இருக்கிறோமே, அதுவே ஆராதனை. பணத்தையோ சொத்தையோ மனுஷர் உதவிகளையோ சார்ந்து கொள்ளாமல் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிறோமே, அதுதான் ஆராதனை. உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் கிடைத்தது போதும் என்று திருப்தியாய் வாழ்வதே ஆராதனை. பொருளாசையற்றவனாக வாழ்வதே ஆராதனை. அப்பா, பொருளாசை மோந்து பார்த்தாலும் இல்லைன்னு சொல்லணும். ஒவ்வொருத்தன் மற்றவங்க சொல்லணும். பணத்தை அற்பமாக எண்ணி தேவனை அறிகிற அறிவை பெரிதாக எண்ணுவதே ஆராதனை. இதை பெருசா நினைக்கலாம். இல்ல, தேவனை பெருசா நினைச்சோன்னா அவரை இன்னும் அறியணும், இன்னும் பழகணும், இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் அவரை பிரியப்படுத்தணும், இன்னும் அவரை திருப்திப்படுத்தணும். இதுதான் ஆராதனை. இவ்வித எண்ணங்களால் நம் மனம் மாறாவிட்டால் ஆராதிக்கலைங்க, ஆராதிக்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் மன மாற்றத்துக்கு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன மாற்றமாக இருக்கிறது. இந்த மனமாற்றம் தான் அவருக்கு சுகந்த வாசனை. நம் வாழ்க்கை அவருக்கு சுகந்த வாசனை. ஆசைகளை அவருக்கு கீழ்ப்படுத்துவது சுகந்த வாசனை. கஷ்டப்படுவதற்காக மனதுருகுவது சுகந்த வாசனை. உள்ளதை உள்ளதென்று சொல்வது அது ரொம்ப கஷ்டம். எல்லா சமயத்திலும் அதை செய்ய முடியாது. ஆனா உள்ளதை உள்ளதென்று சொல்வது சுகந்த வாசனை. மாயமில்லாமல் இருப்பது அதுவும் கஷ்டம்தான். ஜபத்திலையும் சரி, மற்றவங்க பேசும்போதும் சரி, எதுலையுமே மாயமில்லாமல் இருப்பது சுகந்த வாசனை. இறங்கி கொடுப்பது சுகந்த வாசனை. இல்லாதவர்களின் கஷ்டங்களை நம் கஷ்டமாக நினைப்பது சுகந்த வாசனை. உலக பொருளின் மேல் ஆசைப்படாமல் மேலான குணங்களை, அதுக்காக ஆசைப்படுவது, மேலான குணங்களை நோக்குவது சுகந்த வாசனை. தன் பொருள்களையும் சொத்தையும் அவருடையது என்று மறந்து விட்டவனே சுகந்த வாசனை. எல்லாத்தையும் அவருடைய, என்னுடைய சொந்தம், சொத்து, வீடு, வசதி, வாகனம் எல்லாமே அவருடையது அப்படின்னு சொல்லி மறந்துடுறேன். மறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? அது என் நினைவிலே இல்லை. அதை பத்தி அவர் கவலைப்படட்டும். என் பிள்ளை பத்தி அவர் கவலைப்பட்டோம், என் படிப்பை பத்தி அவர் கவலைப்பட்டோம், என் வருமானத்தை பத்தி அவர் கவலைப்பட்டோம், என் கடனை பத்தி அவர் கவலைப்பட்டோம், என் தேவை பத்தி அவர் கவலைப்படட்டும், என் வாழ்க்கையை பத்தி அவர் கவலைப்படட்டும் சொல்லி மறந்து விட்டவனே சுகந்த வாசனை. மறந்து விட்டவனே மறந்து விட்டவனே சுகந்த வாசனை. எவ்வளவு உயர்ந்தாலும் ஆணவமில்லாமல் இருப்பது சுகந்த வாசனை. தங்கள் குற்றங்களை மறைக்காதவர்கள் அவருக்கு சுகந்த வாசனை. குற்றங்களை ஒத்துக்கிறதுக்கு தான் இங்க மனசு வேணும். ஒத்துக்கொள்றவங்க தான் அவருக்கு சுகந்த வாசனை. இவைகள் போன்றவைகள் தான் நம்மை தரமானவர்களாக தேவன் பார்வையில் ஆக்கும். அதாவது பாக்கியவான்களாக இதுதான் ஆக்கும். சரியா? பாக்கியவான்கள் இவர்களே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இந்த வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறவர்கள் இவர்கள். வெளிப்படுத்தல் 7:9 சொல்லியிருக்கு, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடம் இருந்து, எல்லா இடத்துல இருந்தோம், உலகம் முழுசும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவங்க தான் திரளாய் நிற்கிறார்கள்.
திரளாய் நிற்கிறார்கள் பரலோகத்தில். ஆனால் பரலோகத்தில் திரளாய் இருக்கிறாங்க, பூமியில அறியப்படாதவர்கள். இந்த நற்குணங்களை நாம ஏற்படுத்திக் கொள்வதில்லை. அதாங்க விசேஷம். தானாக வந்தது. கிறிஸ்துவுடனே மரித்தேன் என்று உண்மையாக நம்பினோம் அல்லவா, அதனால் வந்தது. இது மேஜிக் போல இருக்கிறது, நம்மை மாற்றி விட்டது. மனம் புதிதாவதாலே உண்டான மாற்றம். ரோமர் 12:1-2 சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. மற்றதெல்லாம் புத்தி கெட்ட ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதான் முக்கியம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபங்கள். மனம் புதிதாச்சுன்னா இப்படிதான் நம்ம இருப்போம். மன்னிப்போம், இறங்குவோம், சகிப்போம், விட்டு கொடுப்போம், எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். நம்ம முன்னாடி சொன்னால சுகந்த வாசனை, இதெல்லாம் ஆராதனை. இப்படிதான் நம்ம ஆராதிக்கிறோம்னு சொல்லி இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட உண்டாயிருக்கும். ஜீவ பலியா தன்னை அழிக்கிறதுனாலதான் இது உண்டாகுது. நம் வாழ்க்கையை ஜீவபலியாய் கொடுத்தபடியால் உண்டான மாற்றம் இது. முயன்றாலும் நம் முயற்சினால் உண்டாக்க முடியாத மாற்றம் இது. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் என்கிறார்களே, அந்த தேவ சாயல் இதுதான். இயேசுவை இதை அடைய தேடாமல் உலக நன்மைகளை பெறுவதற்காக நம்புவது ஐயோ பரிதாபமே. அவர் எல்லோரையும் நேசிக்க முடியும் என்றாலும் தன்னால் மனமாற்றம் அடைந்தவர்களை மட்டுமே நேசிக்கிறார். அடிச்சு சொல்வேன், எல்லாரையும் அவர் நேசிச்சா விரும்பினாலும் முடியல. மெய்யாய் அவரை ஆராதிக்கிறவர்கள் மறுரூபம் அடைந்தவர்கள் மட்டுமே. அந்தரங்கத்துல உண்டான மாற்றம். இதுக்கான அடையாளங்கள்லாம் முன்னாடி சொன்னால கனிகள். கனி கிறிஸ்துவோட இணைந்திருந்தான் மிகுதியா கனி கொடுப்பேன்னு சொல்றாரு. அது இத்தனையும் கனிகள். சங்கீதம் 91 படிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியாது, மனப்பாடமா தெரியும். ஆனா பலருடைய வாழ்க்கையில அது அனுபவமே இல்லை. பரலோக ராஜா என்றாலும் அவர் கண்கள் பூமி மேல் நோக்கமாக இருக்கின்றன. தன்னுடையவர்களே அறிந்திருக்கிறார். தன் உடன்படிக்கையின்படி வாழ்கிற எவனையும் உன்னதமானவரின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அவங்கள தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சர்வ வல்லவரின் நிழலில் அவர்கள் தங்குகிறார்கள். அதனால என்ன, பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆக்சிடென்ட்ஸ், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், நிறைய டிசாஸ்டர்ஸ், லாஸ், பல வியாபாரத்தில் லாஸ், எதிர்பாராத நாசங்கள், மோசங்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நோய் சொல்ல முடியாத கடின நோய் எல்லாம் வருதுல்ல, அவர் உயர்ந்த அடைக்கலத்திற்கு இது வராது. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும், கவர்மெண்ட் கொடுக்கிற திடீர்னு சட்டங்கள், கிரானிக் டிசீஸ், பிபி, சுகர், கேன்சர், இது எல்லாம் எதுக்கு நீ பயப்படாத இருப்பாய். எல்லாத்தையும் ஆண்டர் ஒன்னு இருந்து நீக்கிடுவார். அவன் ஆமா நான் உண்மைதான் பேசுறேன். இத்தனையும் வசனம் சொல்லுது. பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். நானா வார்த்தையை கூட்டி சொல்லல. பாழாக்கும் சங்காரம்னா இதுதாங்க. குரோனிக் டிசீஸ், நடமாடும் கொள்ளை நோய்க்கும் விடுதலாயிருப்பாய், பயங்கரத்துக்கு விடுதலாயிருப்பாய், பகலில் பறக்கும் அம்புக்கு விடுதலாயிருப்பாய். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. உன்னதமான உயர்ந்த அடைக்கலத்தில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கினா இதுதான் உனக்கு உண்டாயிருக்கும். அது இல்லாதனால தாங்க இத்தனையும் நம்மளை துரத்துது. பலருக்கு புரிய வைக்க வேணால முடியல. ஏதோ இது சாப்பிடலாமா, அது சாப்பிட்டா, இது சாப்பிட்டா சரியாம, அது சாப்பிட்டா சரியாம இருக்கு. மண்டை பிச்சுக்கிறாங்க. பாவமா இருக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், அடுத்த வார்த்தை கவனிங்க, அவனை உயர விடுவிப்பேன். வாஞ்சாக இருக்கிறபடியால் விடுவிப்பேன். அவனை என்ன நீ நேசிக்கிறடா, அவனை விடுவிப்பேன். நீ என்ன நேசிக்கல, உன்னதான் நீ நேசிக்கிறடா, ஓடிப்போல, அப்படியோ துரத்து, நாயை விட்டு துரத்துவர். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அதனால தான் உயர்ந்த அடைக்கலம். ஆபத்து நாளில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இவையெல்லாம் நமக்கு ஏன் செய்கிறார்? ஒரே காரணம், உடன்படிக்கையும் கற்பனைகளும் நடப்பதனால தான். அது நமக்கு கேடகமும் பட்டயமா இருக்கிறது. கேடகம் நம்மளை பாதுகாக்குது, பட்டயம் எதிரி அழிக்குது, பாவத்தை அழிக்குது, மாம்சத்தை அழிக்குது, எல்லாத்தையும் அழிக்குது. உடன்படிக்கையும் கற்பனைகளும் நடக்கிற ஒருத்தனுக்கு தான் இத்தனை நடத்துற, அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் கிடையாது. வாய்ப்பே இல்லை. நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். லாஸ் வராது, வைரல் டிசீஸ் வராது, கிரானிக் டிசீஸ் வராது, பிபி, சுகர், கேன்சர் எதுவும் கிடையாது.
ஏங்க இவ்வளவு பெரிய விடுதலை இது யாருக்குங்க புரியவே மாட்டேங்குது. நம்மளுக்கு மண்டை வலிக்க எதையாவது கொடுத்தா தான் நம்மளுக்கு திருப்தி ஆகுது. ஏதோ அழகா வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, இது நமக்கு புரியவே மாட்டேங்குது. பிதா தன்னை ஆவியோடும் உண்மையோடும், ஆவினா என்ன? இந்த அறிவு, ஆவினாலே தெளிந்த அறிவு தாங்க ஆவி. பரிசுத்தாவினா ஏதோ குக்கர்ல இருந்து வெளில வரக்கூடிய புஷ்ன்னு அடிக்குது அந்த ஆவிலாம் கிடையாதுங்க. ஏதோ பரிசுத்தாவின்னா ஏதோ ஒன்று அப்படிலாம் கிடையாது. அது தெளிந்த அறிவு. பரிசுத்தாவி நமக்கு தந்தார்னா தெளிந்த அறிவு. இப்போ நான் அவங்ககிட்ட பேசுறது அத்தனையும் தெளிந்த அறிவு. கனிகள் சொன்னது அத்தனையும் தெளிந்த அறிவு. இந்த தெளிந்த அறிவு இந்த கனிகளோட உண்மையோடும் தொழுது கொள்ள விரும்புகிறார். தெளிந்த புத்தியோடும் உண்மையோடும் என்பது இதன் பொருள். நமக்குள்ள இருக்கிற தீமையை குறித்த அறிவு. நான் எவ்வளவு தூரம் கெட்டவன், சீர்கெட்டவன், சீர்படுத்த முடியாத அளவு சீர்கெட்டவன். உங்க நாக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க, சீர்படுத்த முடியுமா? ஊரான பத்தி எல்லாம் பேசுவோம். நம்ம பத்தி ஒருத்தன் சின்னதா பேசினா கூட சொல்லுன்னு கோபம் வரும். ஆனா ஊரான பத்தி அவ்வளவு தூரம் அவதூறா பேசுவோம். சீர்படுத்த முடியாத அளவு நம்ம தீமையானவங்க. நம்ம சிந்தனையில அவ்வளவு அழுக்கு. சிந்தனையை சுத்தம் பண்ண முடியுமா? சுத்தம் பண்ண முடியாத அளவு தீமையானவங்க. நம்ம நடைகளை அத்தனையும் போய் உண்மையை உண்மைன்னு சொல்ல மாட்டோம், உள்ளதை உள்ளதுன்னு சொல்றதுல இல்லாத இல்லதுன்னு சொல்ல மாட்டோம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சிக்கும். அவ்வளவு தூரம் தீமையினால இருந்தாங்க. நம்முடைய தீமையை குறித்து நீங்க முதல்ல அறிங்க ஐயா, அப்புறம் இயேசு பத்தி பேசலாம். நான் இவ்வளவு தூரம் தீமையால் நிறைஞ்சிருக்கேன்னு ஒருத்தன் புரியாத வரைக்கும் இயேசுனால அவனுக்கு பிரயோஜனமே இல்லை. அவ்வளவு தீமை. நம்முடைய இறுதியம் அவ்வளவு தூரம் கேடானது. குரோதம், விரோதம், தந்திரம், மோகம், இச்சை, அவதூறு சொல்லிட்டே போறாரு ஆண்டவர். அத்தனை நாள் நிறைஞ்சி இருக்கும். இன்னைக்கும் ஆண்டவரே ஆண்டவரையும் கூப்பிடுறோம். எவ்வளவு தூரம் அபத்தம். திருத்த முடியாதவங்க. பைபிள் கரெக்டா சொல்லுது, திருத்த முடியாதவங்க. எவ்வளவு நம்மளை சீர்படுத்தவே முடியாது. அதான் சிலுவையில் நமக்கு செய்ததை குறித்த தெளிவான அறிவு. அவனுக்கு தான் சிலுவை அவசியம். திருத்த முடியாதவன், தவிக்கிறவனுக்கு தாங்க சிலுவை. அப்பதான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள முடியும். தன்னை குறித்த தெளிவா அறியணும். நான் இவ்வளவு தூரம் பாவி, திருத்த முடியும், ஐயோ பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரையும் மன்னிங்க அப்படின்னு போறது இதெல்லாம் தன்னையே ஏமாத்திக்கிறது. ஏமாத்துறோம் யார? நம்மை நாமே ஏமாத்துறோம். நம்மை குறித்த தீமையை குறித்த அறிவு வேணும். நம்ம எவ்வளவு தீமையானவன் அறிவு வேணும். சிலுவையில இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறது அத்தனையும் அப்பதான் புரியும். அவ்வளவு எனக்கு இப்ப நான் பேசினேன்னா பரிசுத்தம், நீதி அத்தனையும் உனக்கு செஞ்சு வச்சிருக்காரு. அது மேல அது அடையவே இல்லை. ஏன்னா என்னை குறித்த அறிவு இல்லை. நான் எவ்வளவு தீமையானன்றது அறிவு இல்லை. அதுல இருந்து விடுதலை வேணும்னு தேடும் போது அத்தனையும் நம்மளுக்கு சொந்தமா அத்தனையும் படக்குன்னு போய் பிடிங்கிப்போம். அப்பந்தான் ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்றோம். இவை இருந்தால் போதும். அறிவுமே அறிவுன்னு சொல்றேன்ல, அறிவுன்னா 2+2 4. அதான் அறிவு. A+B=2. அதுக்கு அந்த ஃபார்முலா மாற்ற முடியாது. அதே மாதிரி நான் தீமையானன்றதை அறிவிஞ்சிருக்கோம். சிலுவையில் உனக்கு செஞ்சதை மாற்ற முடியாது. அத்தனையும் எனக்கு செஞ்சிட்டான்ற ஒரு உறுதியை நம்மளுக்கு கிடைக்கும். அப்பந்தான் மனமாற்றம் அடைவோம். ஆமாங்க, அப்பந்தாங்க மனமாற்றம் அடைவோம். தெளிவா அறியுங்கய்யா. நீங்க யாருன்னு தெளிவா அறியுங்கய்யா உட்காந்து. அதுக்கப்புறம் இயேசுவை பத்தி பேசலாம், சிலுவை பத்தி பேசலாம், ரோமர் 6:6 அப்பந்தான் பத்தி பேசலாம். சத்திய அறிவாதான். பாவ சரி இதை ஒழிஞ்சு போயிட்டு அப்படின்றது அப்பதான் பலன் உள்ளதா இருக்கும். அநேகர் தேவனிடம் வந்தும் இந்த மறுரூப மாற்றம் அடையவில்லை. காரணம், சிலுவை குறித்த தெளிந்த அறிவில்லை, தன்னை குறித்த தெளிந்த அறிவில்லை, மெய்யான மனமாற்றம் இல்லை. இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றும் காணாமல் போனாலும் நம் ஆராதனையை தேவன் ஏற்க மாட்டார். அவ்வளவுதாங்க. பல சபைக்கு போய் வந்தாலும் காயினை போல மனமாற்றம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த இரண்டும் காணாமல் போன வெள்ளிக்காசு. கதை தெரியுமில்ல, ஒரு பெண் வெள்ளிக்காசை தொலைச்சிட்டா, 10 காசு 1 காசு தொலைச்சிட்டா. அதனால வீட்டையே தலைகீழா போட்டு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டா. ஆனா நம்ம கண்டுபிடிக்காம இருக்கோம். ஏனோ பெரும்பாலானவர் இதை தேடுவதே இல்லை. நான் எப்படிப்பட்டவன்றதை தெரிஞ்சுக்கவே இல்லை. நான் எவ்வளவு தீமையானவன்ற தெரிஞ்சுக்காத வரைக்கும் இயேசுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அக்கிரமக்காரரே என்னை விட்டு விலகி போங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்வார். இரண்டும் ஒரு சேர உடையவர்களை காண்பது அரிது. தன்னை பத்தி அறிஞ்சிருக்கான், சிலுவை பத்தி அறிஞ்ச ஒருத்தன் தான் ஸ்பார்க், பொறி பறக்கும். அவன் எங்க போனாலும் பட்டாசு வெடிக்கும். அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாயிடுச்சு. அது காண்பது ரொம்ப அரிதா இருக்கு. அவன் மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகையால் சிலுவையை போதிக்கிறோம். நாங்க திரும்ப திரும்ப சிலுவையை தான் பேசுவோம். இயேசு எப்ப வராரு, அது என்ன நடக்கும், வெளிப்படுத்தலுக்கு என்ன அர்த்தம், தானியலுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன, நாங்க எதையுமே பேச மாட்டோம். சிலுவையை மட்டும்தான் போதிப்பேன். உடன்படிக்கையை ஊட்டி ஊட்டி
அதனால நீங்க வளரணும், அதுக்காக வளர்க்கிறோம். இடைவிடாமல் இதை செய்வதால் நம் ஜனத்தில் எல்லோரையும் நீதிமானாக்க பிரயாசப்படுகிறோம். இதுதான் நாங்க செய்யறோம். மெய் ஆராதனையை புறக்கணிக்கிற ஒரு காரணத்தால் இருளாய் இருக்கிறோம். இதாங்க மெய்யான ஆராதனை. இதை புறக்கணிச்சிட்டோம், இதனால தான் இருளாய் இருக்கிறோம். இருளா என்ன? எப்படி வாழ்றது, எது செய்யறது, எது செய்யக்கூடாது, எதுவுமே நமக்கு தெரியல. நினைச்சதெல்லாம் செய்யறோம், விரும்பினதெல்லாம் ஓடுறோம், கை வைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு பாக்குறோம். ஆனா இப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் கைவிடுறாரு. அவரால் கைவிடப்படுவது எவ்வளவு கொடுமை. யாரை கைவிட்டாரு? காயினை கைவிட்டார். அவன் ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல தரத்து விட்டார். நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளலை. மறுரூபமாவதுதான் முக்கியம். இதுதான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதை அடையாமல் ஆராதனை எடுபடாது. உணர்வுள்ளவன் தான் பரிசுத்தாவின் சத்தத்திற்கு செவி கொடுப்பான். பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் மறுரூபம் ஆக முடியாது. அவர் நம் குற்ற செயல்களை உணர்த்தி வெளிக்கொண்டு வருவார். சத்தியத்தை குறித்த தெளிந்த அறிவை தருவார். அவர் தான் தெளிவான அறிவை தரார். அங்க பார்க்க முடியலங்க, ஆனா தரார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க அவர் சொல்லி தராவிட்டால் நாம நடக்க முடியாது. யாவனும் இந்த வேலையை செய்யவே முடியாது. ஆவியானவர் உதவினால்தான் மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்க முடியும். இவைகளை கற்காமல் தேவனை ஆராதிப்பதால் முழு கிறிஸ்தவமும் புறக்கணிக்கப்பட்டு கிடக்குது. முழு கிறிஸ்தவமும் வாழ்க்கை மனமாற்றம் இல்லாமல் போகிறது. நாட்கள் ஓடுது, இப்படியே ஓட்டிட்டு இருக்கோம். நம் நற்கிரியைகளையும் வேத அறிவியும் நம்பினால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் உங்க ஊழியம் செய்யறேன், நான் இத்தனை பேரை காப்பாத்திருக்கேன், இத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கேன், இத்தனை பேர் ஆண்டவற்றை நடத்திருக்கேன், இவங்களுக்கு அஜபிக்கிறேன், அவங்களுக்கு அஜபிக்கிறேன், இவங்களுக்கு உபவாசம் இருக்கேன், இவங்க வியாதிக்காக பாராடுறேன், எல்லாம் குப்பை போய் உன்னை ஏமாத்துது. இவையெல்லாம் ஆண்ட பார்க்க மாட்டார். உணர்த்தாமல் விட்டு விடுகிறார். நீ இதை நம்புறியா? ஓடிபோ. உணர்த்தாமல் விட்டு விடுகிறார். மேலோட்டமான மாற்றத்தை வைத்துக்கொண்டு போலியான ஆராதனையில் பிரியப்படுகிறோம். மேலோட்டமான மாற்றம். நாங்கெல்லாம் பைபிளை வச்சுட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் ஜெபிக்கிறோம், நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறோம். மேலோட்டமான மாற்றம். உண்மையான வெளிப்பாடு நம் தீமையை குறித்து வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னல, இதாங்க வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து எப்ப வருவார்ன்றதெல்லாம் வெளிப்பாடு இல்லை, ஏமாத்துற விஷயம். நம்மை குறித்த வெளிப்பாடு, நம் தீமையை குறித்த வெளிப்பாடு கடவுள் தான் சொல்லி தராட்டா அது உங்களுக்கு கிடைக்காது, கண்டுபிடிக்க முடியாது. நீ எவ்வளவு தீமையானவன்றது தேவனே புரிய வச்சாதான் புரியும். நம்ம தீமையை குறித்து வெக்கப்படணும். அப்போ வெக்கப்படுவோம். மற்றவங்க இருக்க தப்பை பார்த்து தவிக்கிறோம். இல்ல, நாமளே அவ்வளவு தப்பா இருக்கிறான் தான் மற்றவன் தப்பா இருக்கான். அம்மா தப்பா இருக்கிறாங்க தான் பிள்ளை தப்பா போகுது. சிலுவையில் அவர் செய்ததை குறித்து வெளிப்பாடு வேண்டும். இந்த மூன்றும் உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிறது. என்னது? கிறிஸ்துவின் கற்பனைகள் நம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. சரியா? மன்னி, இச்சையோட ஒரு பெண்ணை பார்க்காத. அப்போ உன் கண்ணில் இச்சை இருக்கு, உள்ளதுன்னு சொல்ல முடியல. அப்போ நாக்குல தீமை இருக்கு. பணத்தை நேசிக்காத, நாளைக்காக சேர்த்து வைக்காத, அது பூச்சி அடிக்கும், கல்ல திருடிட்டு போயிடுவான். பரலோகத்துல பணத்தை சேர்த்து வையே. உன் கண்ணு உன் சரீரத்துக்கு விளக்கா இருக்கு. அது விளக்கு. ஒரு கண்ணு வெளிச்சமா இருந்ததுன்னா உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணே இருட்டா இருந்ததுன்னா, பாக்குற விதமே தப்பா இருந்ததுன்னா வாழ்க்கை முழுக்க இருட்டா இருக்கும். இப்படி நல்லா தெளிவா பேசுறாரு. நம்மை கிறிஸ்துவின் கற்பனைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அது நல்லா படிச்சு பாருங்க. நம் மரணத்தையும் கிறிஸ்துவுடன் நாம் உயிர்த்தெழுந்ததையும் துளிர் விடுகிற ஆரோனின் கோல் விளக்குகிறது. நீ உன தீமையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க நீ துளிர் விட்டுருக்க அப்புறம் கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கன்னு காண்பிக்குது. கிறிஸ்துவின் சாயலாவே மாறிட்ட, எத்தனையோ பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லுது. இங்கு வசனத்தால் பிழைக்கிற ஜீவியத்தை அடைந்தோமா இல்லையா என்று காண்கலாம். இதெல்லாம் நீங்க அனுபவமாக்கியிருந்தேன்னாக்கா ஜீவிக்கிறீங்க, இல்லைன்னா இல்ல அப்படிதான் காண்பிக்குது. இல்லைன்னா இல்லை, இதுவரைக்கும் நீங்க போட்ட ஓட்டெல்லாம் வெஸ்ட் அப்படின்னு காண்பிக்கிறது. பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகிறோமா என்பதை இங்கு கண்டுபிடிக்கலாம். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி மன்னா நாம் பண ஆசை இல்லாதவர்களாக எல்லா தேவைகளுக்காக தேவனை சார்ந்து இருக்கிறோமா என்றும் காட்டி கொடுக்கிறது. இந்த மூன்று விஷயத்திலும் சரியாக இருந்தால் நம் ஆராதனையை தேவன் புறக்கணிக்க வாய்ப்பே இல்லை. ஆவியானவர் உணர்த்த இவைகளையே பயன்படுத்துகிறார். மறுரூபமாவதை பற்றி மாத்திரம் கண்டித்து உணர்த்துவார். நம் மனம் வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து வெளிப்பாடு தேடுகிறது. கண்டிப்பாக கிடைக்காது. போலியான வெளிப்பாடுகள் தான் கிடைக்கும். பரிசுத்தாவியிடமிருந்து இவை வருவதில்லை. முதலில் மறுரூபம், அதை முதல்ல அடைடா, இயேசு மாதிரி மாறு, பின்புதான் மற்ற வெளிப்பாடுகளை தருவார். அதுவும் அவசியமானால் தான் தருவார். இயேசுவின் 2ஆம் வருகை, வெளிப்படுத்தின விசேஷங்களில் போன்ற விளக்கங்கள் தேவையற்றவை. நம் அறிவு பசிக்கு தீனி போடுபவை.
இவையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் விசுவாசிப்போம் என்பது இல்லை. தேவையானால் இவைகளை பக்தி விருத்திக்காக வெளிப்படுத்துவார். இதெல்லாம் சொல்லித் தருவாரு, ஆனா தேவையானாதான். வெளிப்பாட்டின் முக்கிய காரணம் பக்தி விருத்தி, அதாவது விசுவாசத்துல முன்னேறுவது, பரிசுத்தத்துல முன்னேறுவது. நான் சொன்னேன்ல, தரத்துல வளர்றது, 10ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் அப்படி வளர்றதுக்கு பக்தி விருத்தி அடைவதற்காக வெளிப்படுத்துவார். பக்தி விருத்தி இல்லாத இடத்தில் எந்த வெளிப்பாடும் பயன் தராது. அவன் இதை பத்தியே கவலைப்படலைன்னா அவனுக்கு ஏன் என்னத்தை வெளிப்படுத்தி என்ன பிரயோஜனம்? வீணே வெளிப்பாடுகளை தரமாட்டார். மன்னா பெய்யும் என்ற நிச்சயம் இருந்தால், நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேண்டியது எனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்ட தருவான்னு நிச்சயம் இருந்தா இன்னும் இப்படிலாம் சம்பாதிக்கலாம், இப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு ஏன் யோசிக்கிறோம்? கிறிஸ்துவின் கற்பனைகளை கடைபிடிக்காமல் விசுவாசிக்கிறதாக நினைக்கிறோமே, அது எப்படி புரியல. தேவன் பட்சிக்கிற நெருப்பாக இருக்கிறாரே. எபிரேயர் 12:27-29 அந்த வசனங்கள் நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது அசையாதவைகள் யாவும் நிலைத்திருக்க, அசையாதவைகள் நிலைத்திருக்க, அசைவுள்ளவைகள் நம் மனசு உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதே குறிக்கிறது. இன்னும் ஒரு தரம் ஆண்டவர் ஒரு காலத்துல நோவா மூலமா பூமியை அசைச்சாரு, இப்ப இன்னொரு முறை அசைக்க போறாரு. அசைக்கும் போது அசையாதவைகளை நிலைச்சிருக்கணும், தப்பிச்சுக்கும். அசைவுள்ளவை அழிஞ்சு போகும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். புரியுதுங்களா? பயத்தோடும் பக்தியோடு இருங்கய்யா, கிருபையை பற்றிட்டு நில்லு, அசையாதவனா நில்லுன்றார். எதை பார்த்தாலும் அசையுது மனசு. மற்றவங்க போட்டிருக்க ஜிமிக்கியை பார்த்தா அசையுது, நல்ல அழகான புடையை பார்த்தா அசையுது. புது மனுஷனாகாமல் ஆண்டவரை அணுகுகிறோமே. இவ்வளவு பெரிய பட்சிக்கிற அக்னின்னு சொல்றாரு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. 29வது வசனம். சபைகளும் மறுரூபமாவதை தவிர வேற எதையோ போதிக்கிறது, அவர்களுக்கும் மறுரூபமாவதை பற்றி தெரியாது. ஜீவியத்தை மாற்றாமல் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் தருவதால் தேவன் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவரை ஏத்துக்கவே மாட்டார், ஆனா ஊழியம் செய்யறார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்கிறான் சாலமோன். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இங்கேயும் ஒரு பாக்கியவான்ற வார்த்தையை போடுறாரு. இதாங்க பாக்கியமான வழிகளை தாங்க நான் பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்போ அவன் சீர்கெட்டு போக மாட்டான். எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதுன்ற தரிசனம் வேண்டும். இதெல்லாம் நமக்கு வேதத்தை கற்றுக்கொள்றதுனால என்ன செய்யும்? எப்படி கடவுளுக்கு பிரியமா வாழலான்ற தரிசனம் கிடைக்கும். நொறுங்குண்டு தன் ஜீவியத்தை அந்த தரிசனத்தின்படி மாற்றி அமைத்தவன் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான். நாம ஒரு தேவனை இதெல்லாம் செய்யாம உண்டாக்கி எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று இஸ்ரவேலர் ஜனங்கள் சொன்னாங்க. ஆரோன் அதுக்கு ஒத்துழைக்கிறான். யார் ஆரோன்? பிரதான ஆசாரியன், நம்ம பாஸ்டர் வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒத்துழைக்கிறான். பொற்கண்டு குட்டியை உண்டாக்கி அதற்கு விழா கொடுக்கிறான். வாக்குத்தத்த தேசம் மறந்து விட்டது. இயேசு கிறிஸ்து மறதெல்லாம் மறந்து போச்சு. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து நடப்பதை கண்டு கையிலிருந்து தேவனுடைய பிரமாணமான கற்பனைகளை கோபத்தில் உடைத்து போடுகிறான். வாக்குத்தத்த தேசத்தை வாஞ்சிக்காமல் எகிப்தை தேடுகிற இந்த ஜனங்களை எதற்கு நடத்த வேண்டும்? இப்படிதான் இருக்கும் இந்த உலகத்துல. எதை சம்பாதிக்கலாம், எவ்வளவு தூரம் சொத்தை சேர்க்கலாம். தேவ செயலாக அழைப்பை பெற்றும் அதை பற்றி சிறிதும் அக்கறை இல்லாமல் பணத்தையும் உலக வாழ்க்கையும் சிறப்பாக்கிக் கொள்ள தேவனை தேடுகின்றனர். இதாங்க பொற்கண்டு குட்டியை உண்டாக்கிட்டு எகிப்துக்கு திரும்பி போறது. எகிப்துனா பழைய வாழ்க்கைக்கு, பழைய மனுஷன்படி வாழ்கிறது, புதிய மனுஷன்படி வாழாம இருக்கிறது. 2 பேதுரு 1:4 தான் சொல்றாரு, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடு. உலகத்துக்கு அடையாளம்னா இச்சை இருந்தா என்ன கிடைக்கும்? கேடுதான், அழிவுதான். கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளதாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவையினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. உதவாவிட்டால் தேவனை புறக்கணிக்கவும் அஞ்ச மாட்டார்கள். கடவுள் எனக்கு உதவணும், இந்த உலகத்தை வாழ்க்கையில சிறப்பாக்கணும், இல்லைன்னா கடவுள் தூக்கி போடு. பொற்கன்று குட்டியை உண்டாக்கு. அவர்களுக்கு கற்பனைகள் வேண்டாம், போராட்டமான வனாந்திர வாழ்க்கை வேண்டாம். நிச்சயமற்ற நாளாக வனாந்திரத்தில் வாழ்வதை வெறுத்து உணவும் தங்குமிடமும் கிடைக்கிறதா, அது போதும். அடிமையாக்கும் எகிப்தானாலும் சரி பரவாயில்லை, அங்கதான் போகணும். எனக்கு எதுல சுகமான வாழ்க்கை கிடைக்கிறதா அதுக்கு நான் போறேன். இதாங்க நம்முடைய மனம். இதனாலதாங்க இன்னைய வரைக்கும் கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை அறியாம இருக்கோம். உடன்படிக்கை காக்கணுன்ற அறிவு கூட நம்மளுக்கு இல்லை. விசுவாசத்தினாலே பொறுமையோடு போராடி சுதந்திரித்த ஆபிரகாமின் பிள்ளைகளா நாம். அவன் அப்படி இருக்கான், ஆனா அவன் ஆபிரகாமின் தகப்பன் சொல்றான். ஆனா உலகத்தை தான் தேடிட்டு இருக்கான். பொறுமையும் இல்லை,
விசுவாசமும் இல்லை. தேவனையே புறக்கணித்து விட்டோம். பாலும் தேனும் வேண்டாம், பூண்டும் வெங்காயமும் போதும். மலைக்க வைக்கும் வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு திகட்டுகிறது. தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அன்பு திகட்டுகிறது. அவர் எனக்கு சிலுவையில் மரித்தான் சொல்லி 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 கேட்டு நமக்கு திகட்டுகிறது. அவருடைய அன்புன்னா வேணாம். அவர் பரிசுத்தத்தை பத்தி கேட்டு கேட்டு திகட்டு போச்சு எல்லாமே. தேவனை ஆராதிக்கிற எவனும் அவர் கற்பனைகளை அலட்சியம் பண்ணிவிட்டு சிலுவையில் நாம் அடைந்த மரணத்தை மறந்துவிட்டு ஆகார தேவையை நிறைவேற்றினால் மட்டும் போதும் என்று இருந்தால் ஆரோன் உண்டாக்கின பொற்கண்டிதான் கன்றுக்குட்டி தான் கிடைக்கும். ஆரோன் யாரு? தேவ மனுஷன் ஆரோன். தேவன் பேசும்போது அவன் மோசேயின் வாய். மற்ற சமயத்தில் சுயமாக பேசுகிறான். ஆரோன் நிறைய ஆரோன். மோசே அவனை கண்டித்தான். நம்முடைய பொன்னினால் செய்த ஆரோனின் கன்றுக்குட்டி நம்மை நடத்துமா? அந்த கன்றுக்குட்டியை நீ கொடுத்த காசுல தான் என்ன செஞ்சிருக்காரு. நம்ம காசு கொடுக்காட்டினா புதிய உபதேசம்லாம் வராது. நம்ம கிட்ட காசை வாங்கி பெரிய பெரிய உபதேசங்களை உண்டாக்குறாங்க. தற்கால சபைகளின் உபதேசமும் ஆரோனின் திறமையினால் உண்டாக்கப்பட்ட கன்றுக்குட்டியும் ஒன்றுதான். யாரையும் காப்பாற்றாது. நமக்கோ பிரச்சனைக்கு உதவி செய்ய தேவன் வேண்டும். உதவி செஞ்சீங்களா? அப்பால போங்க. அவர் கற்பனை நமக்கு வேண்டாம். மறுரூபமாக வேண்டும், ஆனா சிலுவை வேண்டாம். அனுதினமும் மன்னாவை பெய்ய வேண்டும். அதனுடன் நம்ம ஆசை இச்சை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். முடியுமா? இது முடியாது. கற்பனைகளை மறந்துவிட்டால் தேவனை பொற்சிலையாக அவரை என்ன சொல்றதெல்லாம் அவர் செய்யணும். அப்பதான் நம்மளுக்கு அவர் சர்வெண்ட். அவரு நமக்கு அவர் லார்டு கிடையாது. நாம தான் அவருக்கு லார்ட். அவர் கற்பனைகளில் சிறிதான ஒன்றையாகிலும் மீறாமல் நடக்கிறவனே அவர் கனம் பண்ணுகிறார். சிலுவை சுமந்த வாழ்க்கை தான் நம்மை இனிவரும் கனநித்திய மகிமைக்கு தகுதியானவர்களாக ஆக்கும். 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். எப்படி? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். வார்த்தை கவனிங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமகிமே உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவை. நீங்க பாக்குறதெல்லாம் அனித்தியமானவை. நம்மகிட்ட இருக்க போராட்டமான வாழ்க்கை அனித்தியமானவை. அதனால கேட்பதெல்லாம் தரமாட்டார். கிடைத்த மன்னாவில் திருப்தியாக ஆவிட்டால் நம்ம ஆசைக்கு அவர் தீனி போட மாட்டார். அன்பில்லாத பிசாசுக்காக நரகத்தை ஏற்படுத்தினார். அவர் தேவன் அன்பானவர், ஆனா பிசாசுக்கு அன்பு கிடையாது. அதனால இப்போ அப்படின்னு நரகத்தை வச்சிருக்கார். மனுஷனும் அதில் சேர்கிறான். ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். தேவனை பாடுகளால் நேசிக்கிறவன் ஆராதிக்கிறான். நம் அன்பை புரிந்து கொள்வதற்காக கற்பனைகளை பாடுகளை தந்தார். வசனத்தை அலட்சியம் பண்ணுகிறவனை வெறுக்காமல் வேறு என்ன செய்வார்? நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கற்பனைகளையும் பாடுகளையும் தந்திருக்கிறார். அவரை நம்ம நேசிக்கிறோமா இல்லையான்னு நம் அன்பை பார்த்தே தேவன் நம்மை ஏற்கிறார், இல்லாவிட்டால் புறக்கணிக்கிறார்.